காங்கிரஸோடு கூட்டணின்னு ஒரு முடிவு. எங்க தலைமையில கூட்டணி, அது யார் வராங்க? தமிழ்நாட்டு மக்களை நம்பி யார் வராங்கன்னா எல்லாரோடையும் கூட்டணி வைக்க முடியாது. அதுக்காக பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியுமா? கிடையாது. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்தவர்கள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும், மத பிளவுவாதம் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கருத்தியல் சார்ந்தவர்களோடு தான் கூட்டணி வைக்க முடியுமே தவிர வர்றவங்க போறவங்களெல்லாம் நம்ம கூட்டணி வைக்க முடியாது. அதான் வர்றவங்க போறவங்களோட கூட்டணி வைக்க முடியாது. தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு பல இதயங்கள் இணைய போகிறது தான் பார்க்கணும். அது எந்தெந்த இதயம் என்பது உங்களுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு 2 சரவடி இருக்குங்க. ஒன்னு ஜனநாயக சரவடி, அடுத்து கூட்டணி சரவடி. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னா நிரந்தரமான டிஜிபி ஏங்க நீங்க என்ன நியமிக்காம இருக்கிறீங்க? உலக வரலாற்றிலேயே பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சதை பாத்திருக்கீங்களா? விஜய் அவர்கள் களத்திற்கு வந்தால் களத்தை சமாளிக்க முடியவில்லை, களத்துக்கு வரவில்லை என்றால் எங்களுடைய சமாளிக்க முடியவில்லைங்க. நாங்க சமாளிப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து அரசும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்க ஒரு அரசியலை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்க. ஒரு தலைவர் வராருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீங்க அவரை போயிட்டு வந்து பகையாளி மாதிரி பார்த்து அவர் இறந்தாலும் பரவாயில்ல, அவரை பார்க்க வரக்கூடிய மக்கள் இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த நிலைக்கு ஏன் போகணும்னு நான் கேட்கறேன். சரி, இப்ப அது உருவாக்கல, அது எம்டியா இருக்கிறது. ஏன் உருவாக்கல? இந்த அதிகார வர்க்கத்தை எப்படி எதிர்கொள்றது? திமுகவை போட்டு தாவேகா கட்சியை ஒழிச்சிடணும். இந்த கட்சி இருக்கவே கூடாது. இந்த கட்சியில ஒருத்தர் இருக்கக்கூடாது. எல்லாரும் மேலே பொய் வழக்கு போடுங்க, சிறைப்படுத்துங்க, கையை உடைங்க, காலை உடைங்க, உடனே அவங்க மேல கேஸை போட்டு உள்ள தூக்கி போடுங்க என்கின்ற அந்த சர்வதிகார போக்கு இருக்குல்ல, இதைதானே பாசிசன், இதைதானே திமுக செய்து கொண்டிருக்கு. எங்க தூய்மை பணியாளருங்க கூவா 6 நாத்த தண்ணியில இறங்கி அந்த மக்கள் போராடுறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒரு கர்ப்பிணி ஆசிரியர் தரன்னு இழுத்து நீங்க அடிச்சு சிறை பஸ்ல ஏத்துறீங்க. இந்த பெண்களுக்கு இருக்கும் பாருங்க மாதவிடா, அந்த வலியோடு ஒருத்தர் கழிவறையில் இருக்கின்ற போது கழிவறை கதவை உடைச்சி அவங்கள வந்து நீங்க கைது பண்றீங்க அப்படின்னா. அகத்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகா கட்சியின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலாமணி அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2026 தேர்தல் எதிர்கட்சியே நீங்க தான் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுது. அந்த கருத்து கணிப்புலாம் தூக்கி குப்பையில போடுங்க. முதல்ல தயவு செய்து உங்க வாயை வந்து பினாயில் ஊற்றி முதல்ல கழுவுங்க. ஆளுங்கட்சியே நாங்க தாங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த கான்ஃபிடென்ட் நாங்கள் தாங்க ஆளுங்கட்சி. 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜய் அவர்கள் தான். இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் என்னும் நான் கையெழுத்து போட போகிறதே அண்ணன் தான். அதனால் நாங்கள் அதில் தெளிவாக எப்படி இந்த கான்ஃபிடென்ட் திருப்பி ஸ்டில் அந்த கான்ஃபிடென்ட் ஆரம்பத்திலிருந்தே அது உங்ககிட்ட இருந்து இந்த வார்த்தை 26 களம் நாங்கள் தான்ட்டு ஒரு உறுதியான நிலைப்பாடு எதனால்? மக்களுடைய மனநிலையில் தான் நான் பேசுகிறேன். பல மாவட்டங்களுக்கு நான் போகிறேன். மக்கள் என்ன பேசுகிறாங்களோ அதை வந்து ஊடகத்தின் வாயிலாக நான் பிரதிபலிக்கிறேன். எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை அண்ணன் விஜய் அவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆக்சுவலி இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், மாற்றம் தேவைன்னு சொல்ல. இப்போ நான் எதாவது கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தியா தாவேகாவுக்கு எதிராக கேள்வி கேட்பதில் இவன் ஊப்பி அப்படின்னு முத்திரை. இங்கே யாரும் தாவேகாவுக்கு எதிராக கேள்வி கேட்கல. இன்றைய தமிழக அரசியல் சூழலில் தாவேகா தேவையா தேவையில்லை? உங்களை நாங்கள் எந்த இடத்துலையுமே ஊப்பினே சொல்லலையேங்க. இல்லை, நம்ம என்ன சொல்கிறோன்னா பொதுவான நிலைப்பாட்டில் ஊப்பின்னு எப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து காட்டுத்தனமாக முரட்டு முட்டு திமுகவுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் உங்களை நாங்கள் ஊப்பின்னு சொல்லுவோமே தவிர எல்லா பத்திரிகையாளரையும் எல்லா யூடியூப் நெறியாளரையும் நாங்கள் ஊப்பி என்னைக்கா உங்களை நான் ஊப்பின்னு சொல்லியிருக்கேன்னா கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவிற்கு முட்டு கிடையாது. இன்றைய தமிழக அரசியல் சூழலில் தாவேகா எந்த வகையில் திமுகவோட ஒரு பெட்டரான அரசியலை பண்ண போகிறாங்க? ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, இதில் ஒரு சாம்ராஜ்யமாக நிறுவிருக்கும் பொழுது இந்த ஒன்றிய அரசை எந்த அளவுக்கு வீரியமாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக தாவேகா வரும்? எங்களை ஆளக்கூடியவர்களாக நீங்கள் வரும்போது இதெல்லாம் எங்களுடைய சந்தேகத்தின் கீழே அப்படின்னு நான் ஒரு பொதுவான நிலைப்பாட்டில் பல கேள்விகளை வைக்கிறோம். அந்த வகையில் தான் நான் முதல் கேள்வியை மீண்டும் வைக்கிறேன். தாவேகா இன்றைய சூழலில் இதையெல்லாம் தீர்க்கமாக செய்யும், ஒன்றிய அரசை தீர்க்கமாக எதிர்க்கும், மாநில அரசின் உரிமைகளை காக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடு ப்ரொபகண்டா எப்போ இருந்து வீரியமாக தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஏங்க முதல் மாநாட்டிலே நம்ம வீரியமாக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோங்க. முதல் மாநாட்டிலே தலைவர் என்ன சொன்னார்? கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. ஏன் அரசியல் எதிரி திமுக அப்படின்றனா அதிகாரத்தில் திமுக இருக்குது, அதனால் நம்ம திமுகன்னு சொல்கிறோம். இதே அந்த இடத்துல அதிமுக இருந்தால் அதிமுக வந்து நம்ம அரசியல் எதிரியாக இருப்பாங்க. அதனால வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் திமுகவை திட்டுறீங்க அதிமுகவை திட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னா, இன்று யார் ஆட்சியில் இருக்கா? திமுக இருக்கு. 504 வாக்குறுதிகளை சொல்லிட்டு எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்க? இந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது நீங்கள் சொன்னீங்களே ஊப்பி சொன்னீங்களே, அவங்க உடனே என்ன தெரியுமா சங்கி அப்படின்றாங்க. அப்போது எதிர்த்து கேள்வி கேட்கின்ற பொழுது எங்கள் மீது ஒரு பிஜேபி முத்திரை ஒன்று குத்துறீங்கல்ல, இந்த ஒரு பயத்தையும் இந்த ஒரு பதட்டத்தையும் எங்கள் தலைவர் ஏற்படுத்தியிருக்காரு. தலைவர்னா வெறும் எங்கள் தலைவர் மட்டும் ஏற்படுத்தலை, எங்கள் தலைவர் பின்னாடி அணிதிரண்டு இருக்கின்ற மக்கள் கூட்டம், மக்கள் தன்னியல்பாக வரக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து தான் திமுக சொல்லன்னா துயரத்தில் இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு என்பது ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ பத்திரம் எழுதிலாம் கொடுக்கப்படலை. இது ஒரு ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம்.
அந்த அடிப்படையில் அண்ணன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராங்க. 30 ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அண்ணன் விஜய் அவர்கள் திரைத்துறையில் இருந்த ஒரு நபர். திரைத்துறையில் இருந்து கொண்டு அவரால் முடிந்த உதவியை தமிழ்நாட்டு மக்களுக்கு பல வழிகளில் செய்திருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் 8 கோடி மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். தன்னார்வ அமைப்பாக இருந்து கொண்டு செய்ய முடியாது, தொண்டு நிறுவனமாக இருந்து கொண்டு செய்ய முடியாது. அந்த தொண்டு நிறுவனமாக இருந்து கொண்டு எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அதை செய்து விட்டார். அப்போ ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருந்தால் தமிழ்நாட்டை ஒரு மிக உயர்ந்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். சாதி இல்லாத பிரச்சனைகள், மதம் இல்லாத பிரச்சனைகள், இது போன்ற எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு ஒரு அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். வறுமையில் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க முடியும். போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் மக்கள் பண்றாங்களா, அப்படி ஒரு சூழல் இல்லாத எல்லோருக்குமான ஒரு தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு சூழலை அண்ணன் விஜய் அவர்கள் 2026 ஆட்சிக்கு வந்த பிறகு நிரூபிக்க போறார். அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதிகாரத்தை கொடுங்க, நம்ம மக்கள்கிட்ட கேட்குறோம். சரி, மக்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அந்த கூட்டம் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன? இதை தான் மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள், இந்தந்த காரணிகளை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு புதிய கட்சி வரவை தடுக்கலை யாரும், எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கிறது. ஆனால் தடுக்கலைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இதை எந்த வகையில் தடுக்கிறாங்க? ஏங்க, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியலங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியலங்க. அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. சங்கரன் கோயிலில் ஒரு பொதுக்கூட்டம், கொள்கை விளக்க ஒரு பொதுக்கூட்டம் எங்கள் கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அனுமதி கடிதம்லாம் கொடுத்து அனுமதியும் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பொதுக்கூட்டம்னா ஒரு நாளுக்கு முன்னாடி இல்லைங்க நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஜனநாயகமான ஒரு ஆட்சி இங்கே நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பாளையங்கோட்டையில் ஒரு பொதுக்கூட்டம் நாங்கள் முன்னெடுக்கிறோம். அங்கே மிகப்பெரிய அளவில் காவல்துறை வைத்து நெருக்கடி கொடுக்குறீங்க. பொதுக்கூட்டம் நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது தெருவிளக்கெல்லாம் நீங்கள் அணைக்கிறீங்க. அப்போ மறைமுகமாக நீங்கள் மிரட்டி பார்க்குறீங்களா? அப்போது எங்கள் தலைவரும் தமிழக வெற்றி கழகமும் தவிர்க்க முடியாத தமிழ்நாட்டினுடைய அரசியலின் திசைவழி போக்கை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்து விட்டது. அப்போ அதை தன்னுடைய கையில் இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை சிதைக்க வேண்டும் என்று திமுக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கு. அவர்களுடைய முயற்சிகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி கொண்டு தான் நாங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். எல்லா தொகுதிகளிலையும் மக்கள் ஆரவாரமாக அமோக வரவேற்பை எங்களிடம் கொடுக்குறாங்க. தைரியமாக இருங்க, தலைவரை தைரியமாக இருக்க சொல்லுங்கள். போன முறை திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், ஆனால் இந்த முறை நாங்கள் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் வீட்டில் 10 ஓட்டு இருக்குது, எங்கள் வீட்டில் 7 ஓட்டு இருக்குது, எங்கள் மொத்த குடும்பத்தில் 50 ஓட்டு இருக்குது, எல்லா ஓட்டும் நாங்கள் தாவேக்காவுக்கு தான் போடுவோம். நாங்கள் வெறும் வாய் வலிக்காக நாங்கள் சொல்லலை, உறுதியாக போடுவோம். சில பாட்டிமாரெலாம் எனக்கு சத்தியம் மட்டும் சொல்கிறாங்க, சத்தியமாக இந்த முறை நான் தாவேக்காவுக்கு தாங்க ஓட்டு போடுவேன் தம்பி. பேரா நீ போய் தம்பிகிட்ட சொல்லுங்கள், தலைவர்கிட்ட சொல்லுங்கள், தைரியமாக இருக்க சொல்லுங்கள். அவர் மனசோர்வு அடைய வேணாம், தமிழ்நாடு முழுவதுக்கும் அவருக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு நிறைய தாய்மார்கள் சொல்கிறாங்க, வயதானவர்கள் சொல்கிறாங்க, படித்த இளம் தலைமுறையினர்லாம் சொல்கிறாங்க. எல்லா பகுதிகளிலும் அது நடக்குது, அதை நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். கருத்து கணிப்பை ஆய்வு செய்யக்கூடிய பல தனியார் நிறுவனங்கள் கூட ஆய்வறிக்கையை பார்த்து மிரண்டு போகிறாங்க. வேற வழி இல்லாமல் திமுக முதலிடம், தாவேக 2ஆம் இடம் என்று திமுகவினுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் பொய்யான கருத்து கணிப்பை சொல்கிறாங்களே தவிர உண்மையான கருத்து கணிப்பு தமிழக வெற்றி கழகம் தான் முதலிடத்தில் இருக்கு. ஆட்சி அமைக்குங்கிறீங்க, ஏன் உறுதியாக அமைக்குங்க. அந்த ஆட்சி என்பது சாதாரண ஒரு ஆட்சியாக இருக்காது. அந்த ஆட்சி அமைப்பு என்பது ஒரு சமூக நீதிக்கான ஒரு ஆட்சி அமைப்பாக இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பாங்க. 5 மாதத்துக்கு பிறகு நான் இதே உங்கள் சேனலில் நான் பேட்டி கொடுக்குறேன். இந்த சம்பவம் நடக்கும். வெறும் வாய் வழியில் சொல்லக்கூடியவர் தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது. எல்லாவற்றையும் செயல் வடிவத்தில் செய்து காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைவர். சரி, இப்போ மக்கள் இவ்வளவு எதிர்பார்க்கிறார்கள், இந்த அளவிற்கு அதிருப்தி இருக்கக்கூடிய அரசின் மீது இருக்கிறது என்றால் அதை நேரடியாக மக்களை கலந்துரையாடுவது ஒரு டெம்ப்ளெட்டான அரசியலுங்கிறது. டெம்ப்ளெட்னு சொல்ல முடியாது, யாருக்கு வலிக்கிறதோ அவனிடம் சென்று அந்த வழியை புரிந்து கொண்டால் தான் அந்த அரசியல் சரியாக இருக்கும். நாளைக்கு எனக்காக நிற்கிறவன் என் குடும்பத்துக்காக நிற்பாங்கிற ஒரு மனப்பான்மை வரும். அப்படித்தான் அந்த ஒரு அரசியல் கணக்கு இங்கே ஒரு கூட்டம். எந்த இடத்துல நிற்கல சொல்லுங்க. விஜய் அவர்களை தொடர்ந்து விமர்சிக்கிறது, களத்துக்கு வரலாம். இப்போ அந்த இன்சிடென்ட், கரூர் இன்சிடென்ட் நடக்கிறது, அதற்கு பிறகு இந்த கூட்டம்னு ஒரு இடங்களில் பார்க்க முடியுது. ஒரு நிகழ்வாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு. இப்போ நிறைய அரசியல்களை தவற விடுறாரா? அதாவது நாங்கள் விஜயின் அரசியலை ஏன் இதெல்லாம் தவற விடுற, நீங்கள் அப்போ மாற்றுக் கட்சியாக வரட்டும், தவறு இல்லை. ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு வருது, ஒரு அறிக்கையாக கடந்து செல்லாமல் அதை வீரியமாக எதிர்கொண்டால் உங்களுக்கு இன்னும் தாவேக்காக்கு பலம் தானே. எங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க? போராட்டம் நடத்துவதற்கே நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு அங்கே தாங்க தீர்ப்பு வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ காவல் மரணம் தொடர்பாக கண்டிச்சு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் காவல்துறையிடம் அனுமதி கேட்குறோம், காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போய் அங்கே தான் அனுமதி வாங்கி நாங்கள் போராட்டம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, நலத்திட்ட உதவிகளாக இருந்தாலும் சரி, கட்சியினுடைய நிகழ்வாக இருந்தாலும் சரி, நாங்கள் அனுமதி கேட்கிறோம்.
அனுமதியை இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் தர மறுக்கின்ற பொழுது நீ அப்ப அனுமதியை மீறி நாங்க போனா பாருங்க சட்டத்திட்டங்களை மதிக்க மாட்டேன்றாங்க, இவங்க கிட்ட போய் நீங்க அதிகாரத்தை கொடுக்கலாமான்னு வாய் பேசும். ஏன்னா சென்சிட்டிவான விஷயங்கள்ல விஜய் மௌனம் காற்பது தான் மிகப்பெரிய இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூங்கிறது. விஜய் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்ட் டைரக்டா பிஜேபி அப்போஸ் பண்றோம்னு தீர்க்கமா சொல்லியாச்சு. இது தப்புங்க, அது தவறான வாதங்க. அது திருப்பரங்குன்ற விவகாரம் என்பது இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இது யார் முழு பொறுப்பு? அரசு எடுத்தோம்னா தீபம் ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அரசு தான் முழு பொறுப்பு. அதாவது திமுகவும் சில மத பிளவுவாத சக்திகளும் திட்டமிட்டு நடத்திய ஒரு செயல்பாடு தான் திருப்பரங்குன்ற நிகழ்வு என்பது. இது தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் வெகுஜன மக்கள் ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? அப்ப மக்களுக்கு தெரியும் மதத்தை வைத்து 2 பேர் இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுங்க. தமிழ்நாட்டு மக்கள் முற்போக்கானவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எதையும் தெல்ல தெளிவாக ஆராய்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள். அந்த மக்களை அவ்வளவு எளிதாக ஏமாற்றி விட முடியாது. தந்தை பெரியார் அவர்களாலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களாலும் அண்ணா அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளாலும் பக்குவப்படுத்தப்பட்ட மண் தான் நம்ம தமிழ்நாடு மண் என்பது. அப்போ அவ்வளவு எளிதாக சாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்துவிட முடியாது. மக்கள் மிக தெளிவாக இருந்தாங்க. மக்களின் பக்கம் தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் நாங்கள் நின்றோம். அந்த இடத்துல அது அமைதி கிடையாது. சில நேரங்களில் அமைதி கூட மறைமுகமான மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். அப்படி ஒரு புரட்சியின் குறியீடாகத்தான் நீங்கள் அதை பார்க்கணுமே தவிர இன்னைக்கு நீதிமன்றம் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க யார் காரணம், எதற்கு அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது என்று. அப்போ நாங்கள் மக்களின் பக்கம் இருக்கிறோம். திமுகவும் மத பிளவுவாத தீய சக்திகளும் வேண்டுமென்றே மதத்தை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறாங்க. அதை எங்கள் தலைவரும் தமிழ்நாட்டு மக்களும் நாங்கள் முறியடித்து விட்டோம். சரி, இப்போ மிக முக்கியமான கேள்வி, நீங்கள் தமிழ் பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகளை சார்ந்துக்கும்போது நீங்கள் நேரடியாக சொல்கிறீங்க மக்களுடைய மனதிலே நாங்கள் இருக்கிறோம், மக்கள் பிரச்சனைக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ நிச்சயமாக நாங்கள் வருவோம், அதிகாரம் வந்த பிறகு செய்வோங்கிற விஷயங்கள் விட்டுருங்க. முதலில் இந்த தேர்தல் கணக்குகளை சந்திக்கக்கூடிய சூட்சமங்கள் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. முதல்ல அந்த கூட்டணி, நீங்கள் தாவேகா தலைமையில் கூட்டணி, அதிகார பகிர்வு, அமைச்சரவையில் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஒரு கூட்டணி பிளவை ஏற்படுத்த முடியுமான்னு ஒரு முயற்சி, ஆனால் அங்கே ஒரு பெரிதளவு கூட ஒரு ஷேக் இல்லை. இப்போ தாவேகா என்டிஏ கூட்டணியில் இணைகிறது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் விழா தொடங்கிறது. அதையும் குறிப்பாக சிபிஐ விசாரணையிலிருந்து சம்மன் விஜய் அவர்களுக்கு 12ஆம் தேதி வர சொல்லி ஒரு சம்மன். இந்த சம்மனையும் சிபிஐ விசாரணையையும் என்டிஏ கூட்டணியோடு பொருத்தி பார்க்க தொடங்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? பாஜக கூட்டணியில் தாவேகா அப்படின்னா சிந்திக்க முடியாத ஒன்றா இருக்கு. பாஜக கூட்டணியில் தாவேகா அப்படின்னு நாங்கள் எந்த இடத்துல சொன்னோம்? பாஜக என்பது கொள்கை எதிரி, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி இருக்கின்ற வரை எங்களுடைய நிரந்தர கொள்கை எதிரி பிஜேபி தான். பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு என்று கற்பிப்பது தான் RSS பிஜேபியினுடைய சித்தாந்தம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லோரும் சமம் என்கின்ற சமத்துவ கோட்பாடை முன்வைத்து வரக்கூடியது தான் தமிழக வெற்றி கழகம். அப்போ நேர் எதிரான சித்தாந்தத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது பிஜேபி என்பது தமிழ்நாட்டு மண்ணிற்கே தேவையில்லாத கட்சி. தமிழ்நாடு மண்ணை விட இந்தியா என்கின்ற ஒரு ஒற்றுமையான ஒரு நாட்டிற்கே சம்பந்தமில்லாத ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் பிஜேபியை பார்க்குறோம். பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஒரு அங்குலம் கூட வளர்ந்து விடக்கூடாது என்பதில் தலைவர் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் எங்கள் கட்சியினுடைய தோழர்களும் அதிதீவிரமாக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒருபோதும் பிஜேபியோடு கூட்டணி கிடையாது என்பதில் மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்கள் எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பல கட்சிகள் வரப்போகிறது. பாஜக ஒருவேளை வந்தாங்கன்னா பிஜேபியோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுங்க. பிஜேபியோடு நாங்கள் ஏன் சேரணுன்ற? பிஜேபி என்ன யோக்கியமான கட்சா? பிஜேபி என்ன ரொம்ப யோக்கியமான கட்சான்னு கேட்குறேன். பிஜேபி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் பிஜேபி செஞ்சிருச்சா? பிஜேபி கட்சியில் சமூக நீதி இருக்கா? பிஜேபி கட்சியில் சமத்துவம் இருக்கா? மனித குலத்திற்கே எதிரான ஒரு கட்சியாக பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பிஜேபி எதுக்குங்க எங்களுக்கு? அதாவது ஒரு அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு அதிகாரத்தில் போய் அமர வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர் எங்கள் தலைவர் கிடையாது. எங்கள் தலைவர் கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் தமிழ்நாட்டு மண்ணுக்கென்று ஒரு வரலாறு, தமிழ்நாட்டு மண்ணுக்கென்று ஒரு பண்பாடு இருக்குது. அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தான் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கினார். அவர் நினைச்சிருந்தா இந்திய வெற்றி கழகம்னு உருவாக்கியிருக்கலாம், தேசிய வெற்றி கழகம்னு உருவாக்கியிருக்கலாம். அவருக்கு அந்த இன உணர்வு, மொழி உணர்வு, இந்த பண்பாட்டு உணர்வு, கலாச்சார உணர்வு கொண்ட ஒரு தலைவர். அப்போ தமிழ்நாட்டு வாழ்வியலுக்கு எது தேவையோ அதை உணர்ந்து கொண்டு அவர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார். அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் குடும்பம் குடும்பமாக எல்லோரும் தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாடி அணிதிரண்டு இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அண்ணன் விஜய் அவர்களுடைய நோக்கம் சரியானது என்பது எல்லோரும் உணர்ந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நேற்று திமுக கட்சியை சார்ந்த பல பேர் எதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் சேரணும்? ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எதுக்குங்க தாவேக்கால சேரணும்? மாற்று கட்சியை சார்ந்த பல பேர் எங்கள் கட்சியில் சேர்றாங்களே, பலர் அரசு பதவியை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு எங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்களே, முன்னாள் நீதிபதிகள் சேர்றாங்களே.
அரசு ஆசிரியர்கள் பல பேர் ஆசிரியர் பணி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் ஏன் சேர்றாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பயணம் சரியாக இருக்கு, நோக்கம் தெளிவாக இருக்கு, பாதை மிக சரியாக இருக்கு, வெற்றியை நோக்கி நாங்கள் போறோம். அதனால் எங்கள் தலைவர் மீது நம்பிக்கை வைத்து ஒட்டுமொத்த மக்களும் எங்கள் பின்னாடி அணிதிரண்டு வராங்க. ஒருபோதும் தமிழ்நாட்டிற்கு தமிழக வெற்றி கழகம் துரோகம் செய்யாது. பாஜகவோடு கூட்டணி கிடையாது. பாஜகவோடு கூட்டணி வைப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். அந்த துரோகத்தை தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் நாங்களும் ஒருபோதும் செய்ய மாட்டோம். சரி, நிச்சயமா. சரி, இப்போ திரைப்படம் ஜனநாயகன் வருகிறது. நிச்சயமா திரைப்படம் வேறு, அரசியல் வேறு தான். ஆனால் திரைப்படத்தில் அரசியல் பேசி அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு டூலாக ஒரு பார்க்கும்பொழுது கடைசி படமாக பார்க்குறாங்க. அந்த படத்திற்கும் தற்போது நம்ம பேசிக்கிட்டு இருக்க டைம் வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் தரலை. சென்சார் சர்டிஃபிகேட் யார்கிட்ட, சென்சார் போர்டு யார்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும் போதெல்லாம் மாநில அரசு எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கிறது, காவல்துறையை வச்சு அடக்குமுறை பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. மத்திய அரசு, ஒன்றிய அரசிடமிருந்து என்ன மாதிரியான அடக்குமுறைகளை எதிர்கொள்கிறீங்க? இதை திரைப்படம் சார்ந்து கூட சேர்த்து கேட்குறேன். இல்லை, அதாவது சட்டத்தின் வழியில் இந்தியா முழுமைக்கும் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் சட்டத்தை பெரிதும் மதிக்கிறோம், சட்டத்தை நாடி இருக்கிறோம், எங்களுக்கான வெற்றி கிடைக்கும். இதற்கு இதுதான் பதில். ஸோ இப்போ சட்டத்தை நாடி இருக்கீங்கன்னா அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக சொல்கிறீங்க. சட்டம் எப்போதும் நேர்மையின் பக்கம், நல்லவர்களின் பக்கம், உண்மையின் பக்கம் நிற்கும். அந்த அடிப்படையில் எங்களுக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும். சரி, தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் யார் வருவா? ஏன்னா எங்கள் தலைமையில் தான் கூட்டணி நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு முழக்கத்தை கொளுத்தி போட்டு திமுக கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு ராஜதந்திரமாக எந்த கூட்டணியும் உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுங்க. எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமத்துவ கோட்பாடுன்னு வரும்போது, அப்போ உண்மையான சமத்துவமும் உண்மையான சமூக நீதியும் என்ன? வெறும் வார்த்தையால் சொல்கிறதா? அதை செயல் வடிவப்படுத்தணும். அப்போ இப்போ திமுக எடுத்துக்கோங்க, 2021 அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்க? திமுக தனித்து 234 தொகுதியில் ஜெயிச்சாங்களோ? கூட்டணியாகத்தான். அப்போ அதிகாரத்தில் வெறும் திமுக மட்டும் ஏன் இருக்குது? அமைச்சரவையில் வெறும் திமுக ஆட்கள் மட்டும் ஏன் இருக்கிறாங்க? இது சமூக நீதியா, சமூக அநீதியா? சொல்லுங்க போது. நான் உங்களை ஊப்பிலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்க. சமூக அநீதி தான். இல்லை, இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பது என்பது அது ஒரு கொள்கை, அது ஒரு கோட்பாடு. அது திமுக கூட்டணியை உடைப்பது, அதிமுக கூட்டணியை உடைப்பதெல்லாம் கிடையாது. அது ஒரு சித்தாந்த கருத்திலே எங்க தலைவர் சொல்றாரு, என்னுடைய ஆட்சி இப்படி இருக்கும். இப்படி சொல்லியும் அந்த சமூக நீதி அங்கு பின்பற்றப்படவில்லை. அப்படி சொல்லியும் அதே கூட்டணி நீடிக்கிறாங்கன்னா அப்ப யாருக்கு நீங்க துண்டு விரிச்சு யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி? நாங்க துண்டு யாருக்குமே விரிக்கலைங்க. வரவங்க வரட்டும், வராட்டி பிரச்சனை இல்லை. ஏங்க எங்களுடைய கருத்தில நாங்க சொல்றோம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை பிறந்த பிறகு பாருங்க யாரெல்லாம் வராங்கன்னு உங்களுக்கு தெரியதான் போகுது. யார் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன்னா எல்லா டிவிலையும் பிரேக்கிங் நியூஸ் ஆகி போகும். அதனால் நான் சொல்ல முடியாது. தலைவர் சொல்லுவார், எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர் சொல்லுவாங்க, பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் திமுக கூட்டணி இப்படியே இருக்கும் அப்படின்னு நீங்கள் மனப்பால் யாரும் குடிக்க வேண்டாம். அரசியலில் எந்த மாற்றம் வேண்டுமானால் நிகழும். ஏன்னா மீண்டும் மீண்டும் செய்தி, காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி தயாராக இருங்கள், களத்திற்கு தயாராங்கள். காங்கிரஸ் நிர்வாகிகள் சொல்லுவதும் அங்கொன்றும் இங்கொன்றும் புகைச்சல் கொண்டு தான் இருக்கிறது. காங்கிரஸோடு கூட்டணின்னு ஒரு முடிவா? எங்க தலைமையில் கூட்டணிங்க. அது யார் வராங்க? தமிழ்நாட்டு மக்களை நம்பி யார் வராங்கன்னா எல்லாரோடையும் கூட்டணி வைக்க முடியாது. அதாக பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியுமா? கிடையாது. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்தவர்கள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும், மத பிளவுவாதம் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கருத்தியல் சார்ந்தவர்களோடு தான் கூட்டணி வைக்க முடியுமே தவிர வர்றவங்க போறவங்களெல்லாம் நம்ம கூட்டணி வைக்க முடியாது. அதான் வர்றவங்க போறவங்களோடலாம் கூட்டணி வைக்க முடியாது. அதெல்லாம் வர்றவங்க போற கும்பல், அதனால நம்ம கூட்டணி வைக்கவே முடியாது. அப்போ நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய புரிதலை புரிந்து கொண்டவர்கள் எங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பலரும் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய கொள்கையை புரிந்து கொண்டவர்கள் பல கட்சியில் தலைவர் சரியில்லை, எவ்வளோ நாள் தான் திமுகவுக்கு இவங்க முட்டு கொடுப்பாங்க, எவ்வளோ நாள் தான் நம்ம திமுகவுக்கு அடிமையாகவே இருக்கிறது, கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்கள் இருக்காங்களா, அவங்க பலரும் அந்த கட்சியை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க. இப்போ காரணம் என்னென்னா நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அது மிக விரைவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவிப்புகள் வரத்தான் போகிறது, காத்திருந்து பாருங்கள். இப்போ டிவிகே உடைய கூட்டணியில் ஓபிஎஸ் இணைகிறார், டிடிவி இணைகிறார் அப்படிங்கிற தென்பகுதி, அதாவது கொங்கு பெல்ட்டில் ஏடிஎம்கேவுடைய சாம்ராஜ்யத்தை தாவேக்கா தகர்த்து விட்டது, அந்த வாக்குகள் எல்லாம் தாவேக்கா பக்கம். அதே போல் தெற்கு அங்கேயும் கை வச்சுட்டா ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற நோக்கத்தில் டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்கள் கூட்டணியில் இழுப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கிறது. ஆனால் அது இப்படி பார்க்கும்பொழுது இன்னொரு புறம் அது அதிமுக 2.0 மாறிவிடாதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலையும் பார்க்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நாங்கள்? நீங்கள் அவர் இணைகிறார் இவர் இணைகிறார்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு பல இதயங்கள் இணைய போகிறது தான் பார்க்கணும். அது எந்தெந்த இதயம் என்பது பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
பொங்கலுக்கு ரெண்டு சரவடி இருக்குங்க. ஒன்று ஜனநாயக சரவடி, அடுத்து கூட்டணி சரவடி. இந்த 2 சரவடியில் பஸ்மமாக போகுது திமுக உறுதியா. பொங்கலுக்கு பிறகு உறுதியாக சொல்கிறேன். பொங்கலுக்கு பிறகு சரவடின்னு சொல்லிட்டு கடைசியில் பாஜக கூட்டணியில் தாவேக்கான்னு வந்துட போகுது. நான் திரும்ப சொல்கிறேன், பிஜேபியோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஆனால் கூடுதலாக இன்னொன்று கூட நம்ம சொல்கிறோம், பல ஊடகத்தில் நான் சொல்லிட்டேன், சொட்ட மண்டையில் கூட முடி வளரும், தமிழ்நாட்டில் தாமரை வளரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள். அப்போ அந்த அடிப்படையில் பிஜேபியோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாதுல்ல. திரும்ப நான் சொல்கிறேன், சிபிஐ வழக்குனாலும் எதுனாலும் சட்டத்தின் வாயில எதிர்கொள்ள தயார். ஏங்க சட்டத்தை மீறிங்க எதுவுமே கிடையாதுங்க. நாங்கள் சட்டத்தை பெரிதும் மதிக்கிறோம், சட்டத்தை நம்புகிறோம். நாங்கள் எந்த தவறுமே செய்யலையே. தவறு செய்பவர்கள் தான் பயந்து கொண்டிருக்கிறாங்க. தவறு செய்தவர்கள் தான் சிபிஐ வேணாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு அவசர வழக்காக ஏன் உச்சநீதிமன்றம் ஏன் போனாங்க? யார் போனாங்க உச்சநீதிமன்றம்? சொல்லுங்க பிரதர். நான் ஊப்பின்னு சொல்ல மாட்டேன் பிரதர், சொல்லுங்க. திமுக தான் போனாங்க. திமுக ஏன் போனாங்க? அதில் ஒரு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, அதில் ஒரு லாப கணக்கு இருக்கலாம் இல்லையா? தாவேக்கா தனித்து நின்றால் அது பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவின் வெற்றியை பாதிக்காது. ஏங்க தாவேக்கா தனித்து நின்றாலும் சரி, தாவேக்கா கூட்டணியாக நின்றாலும் சரி, 2026 ஆட்சி அமைக்க போகிறது தமிழக வெற்றி கழகம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2 பேருக்கு நல்லா தான் போட்டியே அதானே. நான் தான் திரும்ப சொல்கிறேங்க, இப்போ நரேட்டிவ் மாறப்போகுது. போட்டியே கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறீங்க. போட்டியே கிடையாதுன்னா நம்ம அப்படிலாம் சொல்ல மாட்டோம். போட்டி இருக்குது. தாவேக்காவிற்கும் திமுகவுக்கும் இடையேமான போட்டி தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நாங்கள் தனித்து நின்றாலும் சரி, கூட்டணி அமைத்து நின்றாலும் சரி, 26 தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. திமுக இங்கு திராவிட கட்சிகள் 1000 குறைகள் சொன்னாலும் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என்று தெரியும். அதிலிருந்து மேம்பட்டு தாவேக்கா என்ன அரசியலை முன்னெடுக்கப் போகிறது, மாநில உரிமைக்காக என்ன குரல் கொடுக்க போகிறது, இன்றைய சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்களே. இப்போ நம்ம இது சொல்கிறதுனால நிறைய பேர் இந்த ஊப்பிகள் கோவப்படுறாங்க. சொல்லி தான் ஆகணும். இப்போ சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னா ஏங்க நிரந்தரமான டிஜிபி ஏங்க நீங்கள் இன்னும் நியமிக்காமல் இருக்கிறீங்க? உலக வரலாற்றிலேயே பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சதை பார்த்துருக்கீங்களா? இந்த துப்புக்கட்ட திமுக ஆட்சியில் தான் அது நடக்கும். அப்போ நீங்கள் நிரந்தரமான ஒரு டிஜிபியை நியமித்தீர்கள் என்றால் காவல்துறைக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் நம்மளை கேள்வி கேட்க ஆள் இருக்காங்க, ஒரு தலைமை இருக்குது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நீங்கள் இன்னும் டிஜிபியே நியமிக்காமல் இருக்கிறீங்க. தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக்கிட்டு இருக்கு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வாடிய வள்ளலார் இடத்தை சார்ந்தவர்கள். நம்ம ஒரு பயிர் வாடினாவே நம்ம அதை பார்த்து கண் கலங்கக்கூடிய நம்ம ஒரு வடமாநில தொழிலாளரை ஒரு 4 சிறுவர்கள் அந்த வெட்டுறாங்க. அந்த வீடியோவை நம்மளால் பார்க்க முடியல. அப்போ இந்த அளவுக்கு இந்த சமூகம் செல்வதற்கான காரணம் என்ன? சட்டம் சரியான நபரிடம் இல்லை. அடுத்து போதை புழக்கம் மிக அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டில். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னால, எங்கே அந்த இரும்பு கரம் துரு பிடிச்சிருச்சா, உடஞ்சிருச்சா, தொலைஞ்சு போச்சா, இல்லை நாங்கள் ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி தரணுமா? இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் வாக்குறுதிகள் சொன்னதை எதையுமே நிறைவேற்றலை. இப்போ அவசரமாக பொங்கலுக்கு 3000 கொடுக்குறேன் அப்படின்றீங்க. கடந்த ஆண்டு நீங்கள் கொடுக்கவே இல்லையே. இப்போ திடீர்னு எப்படி உங்களுக்கு 3000 ரூபா பணம் எங்கேருந்து வந்தது? இன்னும் எத்தனை கோடி நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க? அப்போ தமிழ்நாட்டை ஒரு கடனான ஒரு மாநிலமாக மாற்றுறதுல உங்கள் சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த வளர்ச்சியாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? பொங்கலுக்கு 5000 கொடுங்க அப்படின்னாரு. ஏன் நீங்கள் ஒரு 5000 கொடுங்களேன்? கொடுத்தா எங்கேருந்து வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க, கொடுக்காட்டி பிரச்சனை பண்ணுறீங்க. என்னதாங்க நியாயமான முறையில் கொடுங்கன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கின்ற மக்களுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து எல்லாம் ஒரே வீட்டில் பதுக்கிட்டு நீங்கள் கடன் வாங்கி ஏன் கொடுக்கணும்னு நம்ம கேள்வி கேட்குறோம். இப்போ சொல்கிறீங்கல்ல, எத்தனை அமைச்சர்கள் மீது ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு, எத்தனை அமைச்சர்கள் அமலாக்க விசாரணையில் இருக்கிறாங்க. முதல்ல திமுக ஆட்சி அமைத்தவுடன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருங்க? பிடிஆர் தியாகராஜன். ஏன் அவரை அவசரமாக மாற்றினீங்க? நடந்த நிகழ்வு தெரியும். சொல்லுங்க பிரதர். நான் திரும்ப ஊப்பிலாம் சொல்லவே மாட்டேன் பிரதர். ஆடியோ லீக் ஆச்சு. அது என்ன ஆடியோ பிரதர்? 20,000 கோடியை கொள்ளையடிச்சு. 30,000 கோடி. 10,000 கம்மி ஆயிடுச்சு. ஆமா, அந்த 30,000 கோடி யாரோட பணம்? மக்களுடைய வரி பணம். அந்த 30,000 கோடி பணத்தை நீங்க ஆட்டையை போட்டு ஒரே குடும்பத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நாங்க பொங்கலுக்கு கடன் வாங்கி காசு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கடன் யார் தலையில சுமக்கிறது? நீங்களும் நானும் தாங்க சுமக்கணும். நம்மளுடைய வரி பணம் தாங்க ஏறுது. பால் விலை ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு. எப்படி ஏறிச்சு விலைவாசிலாம்? இல்லை, இப்போ இந்த இதெல்லாம் டெம்ப்ளேட் கேட்கும் பொழுது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி 2014 மோடி அவர்கள் வரும்பொழுது அந்த கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு அக்கௌண்ட்டில் 15 லட்சம் போடுறேன்னு சொன்ன கதையா இப்போ ஏன் இவங்களும் சொன்னாங்களா இல்லையா? திமுக ஆட்சி அமைத்தவுடன்
ஊழல் செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், கைது செய்வோம், அவர்களை விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றங்களை உருவாக்குவோம், விசாரணை ஆணையம் உருவாக்குவோம்னு சொன்னாங்கல்ல. எத்தனை பேரை கைது செய்தாங்க, எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, எத்தனை பேரிடம் ஊழல் செய்த பணத்தை இவங்க வாங்கியிருக்காங்க சொல்ல முடியுமா? அதே தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்கள் விருப்பப்படியே தாவேக ஆட்சி அமைத்ததற்கு பிறகு இதே ஊழல் அமைச்சர் பட்டியல்களை பட்டியலிட்டு அவர்களிடமிருந்து பணத்தை வசூலித்து இதே தமிழகத்திற்கு நல்லது செய்யக்கூடிய கண்டிப்பாக நாங்கள் செய்வோம், நல்லது நாங்கள் செய்வோம். பல பேர் சிறையில் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இன்றைய அமைச்சர்கள் பல பேர் சிறையில் தான் இருக்க போகிறாங்க. நாங்கள் வெறும் வாயில் சொல்லக்கூடியவங்க கிடையாதுங்க, செயல் வடிவம் செய்யக்கூடியவர்கள் தான். எங்கள் தலைவர் துணிச்சலோடு எதிர்க்கிறாருன்னா சாதாரணமாக எதிர்க்க மாட்டார், பல செயல் திட்டங்களோடு தான் நம்ம எதிர்க்கிறோம். பொங்கலுக்கு பிறகு தேர்தல் வரைவு புத்தகத்தை எங்கள் தலைவர் அவர்கள் வெளியிட இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தால் எது போன்று எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்பதற்கான செயல் வடிவங்கள், அதனுடைய திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. பல அமைப்புகளோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கோம். மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மாணவ தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். படித்த பட்டதாரிகளுக்கு எப்படி வேலை கொடுக்கணும், படித்த படிப்புக்கேற்ற எது போன்ற வேலைகளை கொடுக்கணும் என்கின்ற பலரோடு எங்கள் தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் யார்ட்டையும் பேசுறது இல்லை, அவர் யாரையும் சந்திக்கிறது இல்லைன்னு நீங்கள் ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை நீங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது கண்ணுக்கு தெரியல பேசுறாருங்க. விவசாய சங்கங்களை அழைத்து பேசுறாரு, பத்திரிகையாளர் சங்கங்களை அழைத்து பேசுறாரு, பகுதி நேர ஆசிரியர்களை சந்தித்து பேசிட்டாரு, செவிலியர்களை சந்தித்து பேசுறாரு, அரசு மருத்துவர்களை சந்தித்து பேசுறாரு. இது போன்ற பல தரப்பினரோடு எங்கள் தலைவர் பேசி கொண்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் அதனால் அவர் எதுவுமே பண்ணலாம் தயவு செய்து நினைக்காதீங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக என்றோ மாறிவிட்டார். திமுக சைலண்டா நடக்குது எல்லாமே. இப்ப கூடிய விரைவில் நீங்க சைலண்டா நடக்கலங்க, வெளிப்படையாதாங்க நடக்குது. உங்களுடைய கண் பார்வை கோபாலபுரம் வீட்டுல மட்டும்தான் இருக்கே தவிர எங்க தலைவர் என்ன செய்யறாருன்னு நீங்க யாரும் பார்க்க மாட்டேன்றீங்களே. களத்துல 4 சண்டைகளை போட்டாதான் நல்லா இருக்கு. நீங்க எதுக்காக இப்ப மீண்டும் மீண்டும்னா எங்க களத்துக்கு வந்தார்னா இப்படி கூட்டத்தை பாத்தீங்களா, இவ்வளவு கூட்டம் ஆயிடுச்சு, நெரிசல் ஏற்பட்டுருச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. முடிவு தான் என்ன? சரி, இப்ப ஒரே இறுதியாக ஒரே கேள்வி. விஜய் அவர்கள் களத்திற்கு வந்தால் களத்தை சமாளிக்க முடியவில்லை, களத்துக்கு வரவில்லை என்றால் எங்களுடைய சமாளிக்க முடியவில்லைங்க. நாங்க சமாளிப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து அரசும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்லாங்க. இப்ப திருச்சியில் எப்படி நடந்தது, ஈரோட்டில் எப்படி நடந்தது? முதல் பயணம் திருச்சிக்கு போறாரு, கட்டுக்கடங்காத கூட்டம், அரசும் கண்டுக்கல, காவல்துறையும் கண்டுக்கல. எங்களுடைய தோழர்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் முன் களப்பணியாளராக இருந்து எப்படி செயல்பட முடியுமோ நாங்கள் செயல்பட்டோம். அதன் பிறகு ஒரு தலைவரை பார்ப்பதற்காக, தலைவருடைய பேச்சை கேட்பதற்காக கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் வருகின்ற பொழுது இந்த மக்கள் நம்மளுடைய மக்கள்னு இந்த அரசாங்கம் உணரணும்ல. இந்த மக்கள் நம்மளுடைய மக்கள்னு காவல்துறை உணர்ந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த அரசாங்கமும் காவல்துறையும் செய்யணுங்க. செய்யலைங்க. கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு பிறகுதான் ஈரோட்டில் இவ்வளோ சிறப்பான ஒரு பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒரு 4-5 பேர் செத்துக்கிட்டே இருக்கணுமா? சரி, இப்போ உங்கள் தரப்புல தயாராக, ஏன்னா தேர்தல் பிரச்சார நேரங்கள் இருக்குது. இப்போ இதே காரணிகளை சொல்லிட்டு மக்களை பார்க்க வரோம், இது இந்த பிரச்சனைகள்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டே நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம். மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் பரப்புரைன்னு ஒன்று வரும், தெரியும் இல்லையா? ஏங்க தேர்தல் பரப்புரைன்னு ஒன்று வருங்க, அங்கே போய் வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்கள்லாம் நாங்கள் அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மக்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் தலைவர் 234 தொகுதிக்கும் தொகுதி வாரியாக போகணும்னு நினைக்கிறாரு. இந்த அரசும் காவல்துறையும் ஒத்துழைப்பு தருமா? ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க? ஒரு அரசியலை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்க. ஒரு தலைவர் வராருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, காவல்துறையின் ஒரு கடமை. நீங்கள் அவரை போயிட்டு ஒரு பகையாளி மாதிரி பார்த்து அவர் இறந்தாலும் பரவாயில்ல, அவரை பார்க்க வரக்கூடிய மக்கள் இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த நிலைக்கு ஏன் போகணும்னு நான் கேட்குறேன். அவர் இறந்தாலும் அப்படி இல்லை. ஏன்னா அது அவரை யாரும் அட்டாக் பண்ணல, கூட்டத்தில் இருக்க ஒரு கூட்டம் தான் அவரை நெருக்கிதே தவிர அவர் மீது திட்டவில்லை. சரி, அப்போ கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு யாருக்கு இங்கே பிரச்சனை வரப்போகுது? அந்த சூழலை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஈரோட்டில் எப்படிங்க நடந்தது நிகழ்வு? எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் சரியான முறையில் எப்படி நடந்துச்சு? அதுதான் இப்போ ஆளுங்கட்சி எப்படி நடந்துச்சு சொல்லுங்க. இல்லைங்க, நீங்கள் முழுக்க காவல்துறையை சொல்லும் பொழுது ஆளுங்கட்சி நிச்சயமாக புது வரவுகளை எதிர்ப்பதற்கான ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. அதை வீரியமாக எதிர்கொண்டு எந்த அளவுக்கு முறியடிக்கிறதோ அப்போதான் தாவேகாவின் மீது ஒரு நம்பிக்கையும் மக்கள். ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் எங்க தலைவருக்கு தாங்க திரண்டு வருது. இதுக்கு முன்னாடி எந்த தலைவருக்கு இப்படி திரண்டது நீங்க சொல்லுங்க. அப்ப அதற்கு உண்டான ஒரு பாதுகாப்பு, ஒரு கேடயத்தை இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் உருவாக்கணுங்க. சரி, இப்ப அது உருவாக்கல, அது எம்டியா இருக்கிறது. ஏன் உருவாக்கல? இந்த அதிகார வர்க்கத்தை எப்படி எதிர்கொள்றது? ஜனநாயக ரீதியாக தான். தேர்தல் என்கின்ற ஒரு ஜனநாயக போர்ல தான். அதான் எங்க தலைவர் சொல்றாரு, தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக. சும்மா சொல்லல, திமுக அரசியலுக்காக கொலை கூட செய்யுங்க, வரலாறு இருக்குங்க. ஏங்க இலங்கையில போர் நடந்துகிட்டு இருக்கு, தமிழர்களுக்கு கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்படுறாங்க, 1.5 லட்சம் பேர் இறந்து போறாங்க. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில 1 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த கும்பல் தானங்க இந்த கும்பல். போற நிறுத்துறன்னு உண்ணாவிரதம் இருந்து அங்கே போற நிறுத்திட்டாங்களா?
மாஞ்சோலையில் ஊதிய உயர்வு கேட்ட அந்த தோட்ட தொழிலாளர்களை காவல்துறை வைத்து அடித்து கொலை செய்தது யாருங்க? இதே திமுக தானங்க. அப்போ அரசியலுக்காக, அரசியல் லாபத்திற்காக, அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தீய சக்தி திமுக எந்த எல்லைக்கும் செல்லும். அப்போ எங்கள் தலைவரை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல. அப்போ எங்கள் தலைவரை பார்க்க வரக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கலாங்க. ஒரு இடத்துல கூட்டம் வைக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு 30,000 பேர் வருவாங்க அப்படின்ற அடிப்படையில் எங்களுடைய வேலைப்பாடுகள் இருக்கும். மக்கள் ஒரு 50,000 பேர் வந்துட்டாங்கன்னா எங்களால் என்னங்க பண்ண முடியும்? அந்த நேரத்தில் காவல்துறையும் இந்த அரசாங்கமும் உதவி செய்யணும். இந்தியாவிலேயே அதிகமாக வரி செலுத்தக்கூடிய நடிகர்கள் 2வது இடத்துல இருக்கிறாருங்க. ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர். அப்போ அந்த நபருக்கு இந்த அரசாங்கமும் காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்கணும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. நீங்க அதெல்லாம் பண்ணாம திமுகவை எதிர்த்து வர்றாரா, அவர் அப்படியே வீழ்த்திடணும். நாங்க திமுக என்கின்ற ஒரு கட்சி அழிஞ்சிடணும் நாங்க நினைக்கல. அரசியல் என்கின்ற ஜனநாயக போர்ல மக்களிடம் வாக்கை பெற்று திமுக என்ற ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்கு. அந்த அதிகாரத்தை வீழ்த்தி விட்டு அந்த இடத்துல போய் நாங்கள் உட்காரணும் தான் ஜனநாயக ரீதியாக தான் முயற்சி பண்றோமே தவிர திமுகவை போன்று தாவேக கட்சியை ஒழிச்சிடணும். இந்த கட்சி இருக்கவே கூடாது. இந்த கட்சியில் ஒருத்தர் இருக்கக்கூடாது. எல்லாருமே பொய் வழக்கு போடுங்க, சிறைப்படுத்துங்க, கையை உடைங்க, காலை உடைங்க, சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒரு பதிவு எழுதுனா உடனே அவங்க மேலே கேஸை போட்டு உள்ள தூக்கி போடுங்க என்கின்ற அந்த சர்வதிகார போக்கு இருக்குல்ல, இதை தானே பாசிசன்றோம், இதை தானே திமுக செய்து கொண்டிருக்கு. எங்க தூய்மை பணியாளருங்க கூவா 6 நாத்த தண்ணீரை இறங்கி அந்த மக்கள் போராடுறாங்க. இதே ஐயா ஸ்டாலின் தானே சொன்னாரு, திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நாங்க பக்கபலமாக இருக்கிறோம், நாங்க உறுதுணையாக இருக்கிறோம், உங்க பணியை நாங்கள் நிரந்தரம் செய்யறோம், எனவே நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டீங்க. அதை நம்பி தானே அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் திமுக ஓட்டு போட்டாங்க. இப்ப அந்த மக்கள் கேள்வி கேட்கறாங்கல்ல, ஒரு மரியாதைக்கு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து சூழல் இப்படி இருக்கு, பொருளாதாரம் இப்படி இருக்கு, இந்த நேரத்தில் பண்ண முடியாது, அடுத்த ஆட்சி வரும்போது நாங்கள் கண்டிப்பா பண்றேன்னு ஒரு ஆறுதலான வார்த்தை கூட சொல்லணும்னா என்னங்க முதலமைச்சர் அவரு? பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒரு கர்ப்பிணி ஆசிரியர் தரன்னு இழுத்து நீங்க அடிச்சு சிறை பஸ்ல ஏத்துறீங்க. இந்த பெண்களுக்கு இருக்கும் பாருங்க மாதவிடா, அந்த வழியோடு ஒருத்தர் கழிவறையில் இருக்கின்ற போது கழிவறை கதவை உடைச்சி அவங்கள வந்து நீங்க கைது பண்றீங்க அப்படின்னா இதானங்க காட்டாட்சி, இதுதானங்க சர்வதிகாரம், பாசிசம். இப்போ இதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அது என்ன? அது நிச்சயமா இப்போ எதிர்த்து கேள்வி கேட்கறத யாரும் தவறு சொல்லலை. இது போன்ற போராட்ட களத்தில் விஜய் அவர்களே நின்று இன்னும் வாய்ஸை பெருசா கொடுத்தாங்க. மக்களுடைய ஆதரவு நிச்சயமா உங்களுக்கு. எங்க தலைவர் எல்லா போராட்ட களத்திற்கும் வருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். அனுமதி மறுக்கப்படுகிறது. கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை தவறாக இந்த காவல்துறை அரசாங்கமும் பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்த வேண்டும் என்று மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். கரூர் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. கரூரில் மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கொடுமையான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. எங்களை காரணமாக வைத்து எங்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக மக்கள் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதில் தலைவர் தெளிவா இருக்கார். நம்மளால அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, விஜயை காலி பண்ணணும், இதுக்கு ஒரு 4 மக்கள் அடிச்சு ஏதாவது பண்ணாலும் பரவாயில்லன்னு நம்ம மேல இருக்கிற கோபம் அந்த பக்கம் திரும்பிடக்கூடாது என்கின்ற ஒரு தாயுள்ளத்தோடு தான் எங்க தலைவர் எல்லாவற்றையும் பொறுமையாக கையாண்டு கொண்டு போறாரு. சட்டத்தை மதிக்கிறாரு. அவரால் வந்து இறங்கி ரோட்டில் நடக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. அவர் இறங்கி வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் யாருக்கு கெட்ட பேரு? அரசாங்கத்துக்கு கெட்ட பேரு, காவல்துறை கெட்ட பேரு. ஏதோ ஸ்டாலின் அவர்களுடைய பேரையும் எங்க தலைவர் தான் காப்பாத்துறாரு. ஏதோ ஒரு வகையில் திமுக நீங்க நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. திமுக நல்லது பண்ணலங்க, மக்களுக்கு நல்லது பண்ணல, அரசாங்கத்துக்கு நல்லது பண்றீங்க. இப்போ இறங்கி வந்தா சட்ட ஒழுங்கு சீர்கேடாயிரும், பிரச்சனை. அதை ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து கொள்ளணும்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க நினைச்சிருந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்களால் ஏற்படுத்த முடியும். எங்க தலைவர் வீதியில இறங்கினாருன்னா கூட்டம் வரும். கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே காவல்துறை எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதை செய்யக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக, மக்களுக்கு உழைப்பதற்காக, எங்களுடைய உயிரை கொடுத்தேனும் இந்த சமூகத்தில் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் திமுக போன்று கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் கிடையாது. சொந்த நாட்டு மக்களுடைய கிட்னியை எடுத்து விற்கக்கூடிய கேடுகட்ட கும்பல் நாங்கள் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய கேடுகட்ட அயோக்கியமான ஒரு கூட்டம் நாங்கள் கிடையாது. குடிக்கக்கூடிய சாராய பாட்டிலுக்கு 10 ரூபா ஏற்றி கோடியாக கொள்ளையடிக்கிற கூட்டம் நாங்கள் கிடையாது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய அயோக்கியர்கள் நாங்கள் கிடையாது. இந்த மண் பாதுகாக்கப்படணும், இந்த மக்கள் பாதுகாக்கப்படணும், இந்த தமிழ் மாநிலம் ஒரு வளர்ச்சியான ஒரு மாநிலமாக வரணும், முதன்மையான ஒரு மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு வரோம். அந்த நோக்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்காங்க. அதனால மக்கள் எங்களை வரவேற்கிறாங்க. அதை திமுக புரிந்து கொள்ளாமல் எங்களை நசுக்க வேண்டும் என்று அவர்களுடைய பெயரை கெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொன்னார். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரிலங்க. ஒரு பையன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
பள்ளிக்கூட சவறு இடிஞ்சு விழுந்து செத்து போகிறான். எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம். இன்று வரைக்கும் அந்த அந்த அமைச்சர் போனாரா? அந்த குடும்பத்தை சந்தித்து பேசினாரா? ஓடினாரா கரூருக்கு நைட்டோட நைட்டா? கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க? சிவாஜி ரேஞ்சுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கல்ல. பல அரசு பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு சாப்பிட்டு பல பேருக்கு வாந்தி, மயக்கம், பேதி போன்ற பல பிரச்சனைகள் இன்றளவு வந்து கொண்டிருக்கு. இது என்னைக்காவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு பண்ணியிருக்கிறாரா? போய் பார்த்துருக்கிறாரா? அரசு பள்ளிக்கூடங்கள் ஏன் 200க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் ஏன் மூடப்படுதுன்னு போய் அவர் ஆய்வு மேற்கொண்டாரா? உதயநிதி ஸ்டாலின் கூட உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. டீ கடையில் போயிட்டு அவர் கூட நடந்து வாக்கிங் போகிறாரு. இவர் சொல்கிறார், நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி சொல்கிறாரு கஞ்சா வந்து இங்கே 0 அப்படின்றாரு. இந்த வடமாநில தொழிலாளர் வெட்டினாங்களே 4 பேருமே கஞ்சா குடிச்சிருந்துருக்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா புழக்கம் இருக்குது. அப்போ அதுக்கு பேர் கஞ்சா இல்லாமல் கருவேப்பில்லையா, கொத்தமல்லியா, புதினாவா? ஏங்க ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வெளியில் இவ்வளோ தூரத்துக்கு கஞ்சா செடி எப்படிங்க வளர்ந்தது? பல அரசு மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவில் எலி ஓடுதுங்க, பூனை ஓடுதுங்க, நாய் ஓடுதுங்க. ஃபோனோட டார்ச் லைட்டை ஆன் பண்ணி வச்சு கரண்ட் இல்லாமல் அதில் ஆப்ரேஷன் பண்ண கேடுகட்ட வரலாறுலாம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் சரி செய்ய சொல்லுங்கள். அதன் பிறகு தாவேக்காவை வீழ்த்துவதற்கு உண்டான சூழ்ச்சி வேலைகளை அவங்க செய்யலாம். இப்போ நீங்கள் பட்டியலிட்டதெல்லாம் ஊழல், நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஊழல் பெருச்சாளிகள், அமைச்சர்கள், பண முதலைகள், கனிம வள கொள்ளைகள் இப்படின்னு ஒன்றா அடுக்கியிருக்கிறீங்க. இதர்களெல்லாம் கொள்ளையடித்தவர்களின் கூடாரமாக தாவேக்கா மாறாமல் தாவேக்கா மக்களுக்கான அரசியலை பேசினால், அரசியல் சிந்தனையோடு செயல்பட்டால் மக்கள் ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க. நிச்சயமா இங்கே யாரும் வந்து தாவேக்காவை வீழ்த்தணுங்கிற ஒருவர் நினைக்கவில்லை. தாவேக்கா மாற்றாக வரும்போது தாவேக்காவை வீழ்த்த வேண்டும் என்று நீங்க நினைக்கலங்க. பொதுவான நண்பர் நந்தா அவர்கள் நினைக்கல, உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறாரு, ஸ்டாலின் நினைக்கிறாரு, அமைச்சர்கள் நினைக்கிறாங்க. உங்களை முதல் நாட்கள் உட்கார வைப்பது அவருக்கான வேலை. நாங்க என்ன சொல்றோம்னா, அரசியலை ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ளுங்கள். அதுதான் துணிச்சல், அதுதான் தைரியம். ஜனநாயக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க தான் நம்ம சொல்றோம். நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சி அமைத்தால் 2 லட்சம் மீனவர்களுக்கு புதிய வீடு கட்டி கொடுப்போம் நீங்க சொன்னீங்கல்ல. 4.5 வருஷம் ஆச்சு. எத்தனை மீனவர்களுக்கு எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க? அரசு பணியிடங்கள் 3,50,000 பணியிடங்கள் இன்று வரைக்கும் இருக்கு. எத்தனை பணியிடங்களை நீங்க நிரப்பிருக்கீங்க? இந்த கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமே தவிர, கேள்வி கேட்குறாரா? பிஜேபி பி டீம் பின்னாடி ஆர்எஸ்எஸ் இயக்குது. ஏங்க ஆர்எஸ்எஸ் பேரணிக்கே அனுமதி கொடுக்குறீங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர் யாராவது ஒரு பள்ளிக்கூடத்தில் நிகழ்ச்சி நடத்தினா சிவப்பு கம்பளம் விரித்து காவல்துறையோடு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. வெக்கமே இல்லாமல் எங்களை பார்த்து ஆர்எஸ்எஸ் பி டீம்ன்றீங்க. ஆர்எஸ்எஸோடு பிஜேபியோடு கூட்டணி வச்சவன் யாரு? தாவேக்கா கூட்டணி வச்சுச்சா, திமுக கூட்டணி வச்சுச்சா? திமுக தான். அப்போ எங்களை பற்றி பேசலாமா? இப்போ முழுக்க வீரியமாக நீங்கள் திமுகவை எதிர்ப்பதற்கான காரணிகள்லாம் சரி, நீங்கள் கூறுவதை போல 2026 ஆட்சி அமைந்தால் தாவேக்காவின் செயல்பாடு எவ்வாறு இருக்கும், இது எல்லாத்தையும் இந்த பழக்கத்தெல்லாம் மாற்றக்கூடிய ஒன்றா இருக்கும் போதால் அரசியலோட வழக்கம் இதுதாங்கிறத சொல்ல போதாங்கிறத மக்கள் பார்ப்பார்கள். மக்கள் தீர்மானித்து ஓட்டுக்களை செலுத்துவாங்கன்னு நம்புவோம். எனவே இறுதியாக சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கிறேன். எதிர்பார்ப்பது ஒன்றுதான். களத்தில் மக்களுக்கான அரசியலை செய்பவர்களை என்றும் மக்கள் கைவிட மாட்டார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி.